வேணுகோபால சுவாமி அனுகிரகத்தால் நீலாவரம் கோசாலை அமைந்துள்ள புண்ணியகோடி தீர்த்தக்கரையிலே தமிழ் கன்னட சங்கம சப்தாகம் பாகவத சப்தாக மகாயஜமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம்பூர்ண பாகவத பாராயணம், தமிழ் கன்னட பிரவச்சனம் மற்றும் காமியார்த்த ஹோமங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 6வது நாள் மகோத்சவம் யாகசாலையிலே சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமமானது தொடங்குகிறது. கல்யாணம் நடைபெற்று அந்யோன்ய தம்பதிகள் சீக்கிரமாக குழந்தை வரம் பெற வேண்டி பிரார்த்தித்து இந்த ஹோமமானது நடைபெறுகிறது. அனைத்து குடும்பங்களும் வம்ச அபிவிருத்தி அடைந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற சந்தான கோபாலகிருஷ்ணனை பிரார்த்தித்து இப்பொழுது சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமமானது நடைபெறுகிறது. தொடர்ந்து மகா பூர்ணாவதியை தொடர்ந்து ஆரத்தி நிகழ்ச்சியானது நடைபெறும். அதன் பிறகு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஓம் ஹ்ரீம் சந்தான பரமேஸ்வராய ஸ்வாஹா. பரிபூர்ண அனுகிரகத்தாலேயும் பெஜாவர் சுவாமிஜியோட பரிபூர்ண அனுகிரகத்தாலேயும் வலிமான் மட சுவாமிஜி அவர்களோட பரிபூர்ண அனுகிரகத்தாலேயும் இந்த பாகவத சப்தாக வைபவம், காமியார்த்த ஹோமங்கள், ஆர்த்திகள் நமது சிதம்பரம் தியாகப்பா சிவராமன் அவள் 2 பேர் தலைமையில் 8 புஷ்கரம் அவள் பண்ணி முடிச்சிட்டா. இது 9 புஷ்கரமாக இல்லாட்டாலும் புஷ்கர நிகழ்ச்சியாக நல்லா பிரமாதமாக பண்ணின்னு இருக்கா. நமக்கு இந்த ஊரை பற்றி எதுவும் தெரியாது, இந்த இடத்த பற்றி ஒன்றுமே புரியாது. ஆனால் ஒவ்வொரு புஷ்கரத்துக்கும் போதும் கொடியேற்றி துவக்கி வைக்கிறது நம்ம பெஜாவர் சுவாமிஜி தான். அஸ்ஸாம்லேருந்து எல்லா இடத்துக்கும் எங்கேயா இருந்தாலும் ஒரு நாளாவது வந்து இந்த ஃபங்க்ஷனை துவக்கி வச்சுட்டு தீர்த்தவாரியை துவக்கி வச்சுட்டு இது வரைக்கும் எல்லா புஷ்கரத்துலேயும் ஓங்காரத்தில் கூட கடைசியாக நடந்தது. ஒவ்வொரு தடவை வரும்போதும் எங்கள் நீலாவரம் கோசாலையில் நீ இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்டிருந்தேன். அவர் 4 வருஷமாக கேட்டுருக்க. இந்த வருஷம்தான் அதுக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது. இன்னொன்று சொல்லணும்னா நம்ம பலிமான் மட சுவாமிஜி அந்த ஓம்கார புஷ்கர நர்மதா நதி வந்து ரிஷப ராசியோட நதி. அந்த நதியோட புஷ்கரத்துக்காக நாம் கூப்பிட்டோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக 6 மணி நேரம்தான் அவர் ஃப்ளைட்டு டிலே ஆகி அங்கேருந்து கிளம்பி வந்து அந்த 1/2 மணியில் கோவில் தரிசனம், தீர்த்தவாரி, அனுகிரக பாஷணம், அப்புறம் சாயந்தரம் ஆர்த்தி எல்லாம் பார்த்துட்டு ஃப்ளைட்டு அவருக்காக டிலே பண்ணினது. மினிஸ்டரை பார்த்து அவர் ஏன்னா அடுத்த நாளைக்கு அவருக்கு இம்பார்ட்டண்ட்டு
ப்ரோக்ராம் இருந்தது. அவளோட மகான்களோட இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் இல்லை வெத்து வேட்டுன்னு. ஆனால் உங்கள் எல்லாருமா ஒருங்கிணைச்சு உங்கள் எல்லாருக்கும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கார். நாங்கள் 259 கோயில் கும்பாஷம் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். 8 கோயிலில் ஒரு கும்பாஷம் எடுத்தால் 40 லட்சம் ரூபா மினிமம் இல்லாமல் ஆகாது. ஆரம்பத்தில் ஆசாமியை நம்பி ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் கான் டு எக்ஸ்டெண்ட் ஆஃப் கமிட்டிங் சூசை அந்த அளவுக்கு நாங்கள் போயிருக்கோம். ஆனால் ஒரு 5 வருஷமாக சுவாமியை நம்பியே வசத்திட்டார். ஏன்னா சுவாமியை நம்பி ஆரம்பித்தோம், ஆசாமியை நம்பலேங்கிற போது அந்தந்த டயத்தில் யார் யாருக்கு எப்பப்போ என்ன தேவையோ அந்த நேரத்தில் சுவாமி காமிச்சு கொடுப்பார். அது மாதிரி தான் ஒரு 8 பெரிய கோயில் கும்பாஷம் பண்ணியிருக்கோம். அதாவது வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழிலாம் நம்மளோட மெயின் பங்களிப்போடு தான் தர்மபுரம் ஆதீனத்தோட திருக்கடையூர், சீர்காழி. இப்போ அந்த விதத்தில் இப்போ நம்ம கும்பாஷம் வச்சுருக்கோம். நீலாயுதாட்சி நான் சொன்னேன் 4 மிராக்கள் நேற்றுக்கு சொன்னவா 3 பேர் அழகே அழுதுட்டார். அம்பாளை நான் அழகிறத பார்த்துட்டு 4 மிராக்களை நடத்தி தான் என்னை ஆட்கொண்டார். அதே போல் இந்த சப்தாகமும் இந்த இதுக்கும் ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம வேத மாதாவும் சரி, காளிங்க நடத்தின பெருமாளும் சரி, பாகவத கிருஷ்ணரும் சரி, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஒரு தொகையை, ஒரு பெரிய தொகையை கொடுத்த இந்திரா நான் பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அவளுக்கு ஒரு பலத்தை கையில் கொடுத்தேன். அவள் தான் பாகவத சப்தாகம் கைங்கரிய தட்சணையை ஏற்றுண்டது. அவள் தான் தீட்சரோட தட்சணையை அவள் தான் ஏற்றுண்டது. அவள் ஏற்றுண்டேன்னா நான் அப்போ போய் யாரையும் கேட்க மாட்டோன்னு தெரியும். அவள் ஏன்னா கேட்டு கொடுத்தா தர்மம், கேட்டு கொடுத்தா தானம், கேட்காம கொடுத்தா தர்மம். ஒரே ஒரு கதையை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தான் கடைசி நாளுங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பாகவத போரில் கிருஷ்ணன் வந்து கர்ணன் வந்து கடைசியாக கவச குண்டலத்தை கொடுத்தா அதுவும் தர்மம் தானே. ஏன் அந்த தர்மம் அவனை காப்பாற்றலைங்கிற போது அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், ஒரு கடமைங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ யாராவது கேட்டால் கொடுக்கணும், அந்த ஒரு கடமை. ஆனால் கேட்காமையே அவன் அந்த கவச குண்டலை நான் தப்பு பண்ணிட்டேன், சேகாத இடத்துல சேர்ந்துட்டேன் அப்படின்னு அவன் நினச்சி ஃபீல் பண்ணி இந்த கவச குண்டலம் தானே நம்மளை காப்பாற்றுறதுன்னு கைக்கு கொடுத்துருந்தான்னா யார் வந்தாலும் அவன் உயிரை எடுத்துருக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் வியாக்கியானம் பண்ணுவார். அதனால் அதுலேருந்து நான் யாரையும் கேட்கறது இல்லை. அவளுக்கு ஒரு தர்மம் வரட்டும். அவள் மனசு என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் இல்லைன்னா ஒய் இல்லைன்னா இசட். யாரோ கொடுக்குறதுனாலே பண்ண முடியாது, இல்லைன்னா பண்ண முடியாது இல்லையா. இல்லைன்னா நான் நீலாயுதாட்சி 4 வருஷம் வெயிட் பண்ணுவாளா? 4 வருஷம் வெயிட் பண்ணி ஹெச்ஆர்என்சி ஃபோன் பண்ணி நாகப்பட்டினம் ஃபுல்லாக இருக்கிற லேண்டு ஃபுல்லாக அவளோட தான், நீலாயுதாட்சியோடது, சௌந்தரராஜ பெருமாளோட தான் அந்த என்டையர் நாகப்பட்டினமே. அந்த ஊரில் ஒருத்தருக்கும் மனசில் அம்பாள் அனுகிரகம் பண்ணலை இல்லையா. அதனால் இன்றைக்கி இந்த சப்தாகத்தில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அனுகிரகம் பண்ணுறது நம்ம இந்திரா மாக்கள். அதான் சொன்னா நேற்றுக்கு பாலையூர் சித்தமல்லி தான் எங்களோட ஊர். எங்களோட தாத்தா கொள்ளு தாத்தாவோட அதிர்ஷ்டானருக்கு பெரிய யதீந்திரா நாங்கள் போனது. அது பக்கத்தில் தான் பாலையூர். நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் சித்தி வந்திருக்கா, அவளுக்கு இன்னும் தெரியும் பாலையூரை பற்றி அப்படின்னு சொல்லி. அவள் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் கொடுத்தவா அத்தனை பேராலெல்லாம் வர முடியாது. ஏன்னா சுவாமி கூப்பிட மாட்டார், காசை மாத்திரம் வாங்கிட்டு நீ அங்கேயே இருப்பார். கொடுக்கலனாலும் நம்மளை வர வச்சு இங்கே நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கிறதுங்கிறது நாம் பண்ணின பெரிய பாக்கியம்னு சொல்லி இப்போ பூர்ணாகுது. அதே போல் இன்னியோட இதை சந்தான கோபால யாகத்தை ஃபுல்லாக ஏற்றுனது சவிதா ரங்கராஜன்.
ಕಂಸವಿಮರ್ದನ ಕೃಷ್ಣ ಕಾಳಿಂಗನರ್ದನ ಕೃಷ್ಣ ಉಡುಪಿ ಕ್ಷೇತ್ರವಾಸ ನಿಮಗೆ ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರಗಳು. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ. पुण्यकोटि तीर्थ माता, पुण्यकोटि तीर्थ माता, ಮಧ್ವಾಚಾರ್ಯರಿಗೆ ನಾಮನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಹಾರತಿ ತಂದಿದ್ದೇವೆ. ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ, पुण्यकोटि तीर्थ माता, पुण्यकोटि तीर्थ माता, ಮಧ್ವಾಚಾರ್ಯರಿಗೆ ನಾಮನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರತಿ ತಂದಿದ್ದೇವೆ. ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ. ದ್ವೈತ ಅದ್ವೈತ ಸಂಗಮ ವಿಶ್ವ ಪುಷ್ಕರಿಣಿಯ ಭವ್ಯತೆ, ನೀವು ಕರುಣೆ ಮಲೆ ಸುರಿಸಿದೆ. ಉಡುಪಿಯ ಶ್ರೀಕೃಷ್ಣನಿಂದ ಹೃದಯ ಶುದ್ಧವಾಯಿತು, ಮೋಕ್ಷವನ್ನು ನೀಡುವ. पुण्यकोटि तीर्थ माता, पुण्यकोटि तीर्थ माता, पुण्यकोटि तीर्थ माता, ಮಧ್ವಾಚಾರ್ಯರಿಗೆ ನಾಮನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರತಿ ತಂದಿದ್ದೇವೆ. पुण्यकोटि तीर्थ माता. ಹಸುಗಳು ನಿನ್ನನ್ನು ಹೊಗಳುತ್ತವೆ, ಧರ್ಮವು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. ತಾಯಿ ವೇದವು ರಕ್ಷಿಸುತ್ತದೆ. ದೇವರುಗಳು ಕೃಪೆಯಿಂದ ಭಕ್ತರು ಪೂಜೆಯ ಮಾಡಲು ಸಾರ್ಥಕವಾಯಿತು. पुण्यकोटि तीर्थ माता, पुण्यकोटि तीर्थ माता, पुण्यकोटि तीर्थ माता, ಮಧ್ವಾಚಾರ್ಯರಿಗೆ ನಾಮನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರತಿ ತಂದಿದ್ದೇವೆ. पुण्यकोटि तीर्थ माता.
ವಿಶ್ವ ಪ್ರಸನ್ನ ತೀರ್ಥ ಸ್ವಾಮಿಗಳು ಅನುಗ್ರಹ ನೀಡಿದರು. ಇಲ್ಲಿ ಭಕ್ತಿಮಯ ಆಯಿತು. ಭಾಗವತ ಪ್ರವಚನವು ಭಕ್ತರು ಆನಂದದಿಂದ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದರು. ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ, ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ, ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ. ಮಧ್ವಾಚಾರ್ಯರಿಗೆ ನಾಮನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರತಿ ತಂದಿದ್ದೇವೆ. ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ. ಮಾಧ್ವರು ಶೈವರು ಜೊತೆಗೆ ಪವಿತ್ರ ಸ್ನಾನ ಮಾಡಿ ಪೂಜೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ತೀರದಲ್ಲಿ ಪಿತೃಪೂಜೆ ಮಾಡಿಸಲು ಪಾಪದಿಂದ ಮುಕ್ತಿ ಪಡೆಯಲು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಮರೆಯಲು ಆನಂದಮಯವಾಗಿದೆ. ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ, ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ, ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ. ಮಧ್ವಾಚಾರ್ಯರಿಗೆ ನಾಮನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರತಿ ತಂದಿದ್ದೇವೆ. ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ, ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ, ಪುಣ್ಯಕೋಟಿ ತೀರ್ಥ ಮಾತಾ. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.